Hi everybody, அன்றே சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 9 இயர்ஸ் ஆஃப் கபாலி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டெர்லைட் பிரச்சனை அப்போ தலைவர் சொன்னாங்க, நிறைய விஷமிகள் இந்த போராட்டத்தை ஊக்குவிக்கிறாங்க, தூண்டி விடுறாங்க அப்படின்னு. இதைத்தான் தலைவர் அப்பவே சொன்னார். மக்கள் விரோத ரஜினி அப்படின்னு சொன்னாங்க. எது எப்படியோ சொல்றாங்க, சொல்லிட்டு போட்டோம். அவரு நல்ல மனசுக்கு என்ன நடந்ததோ அது உண்மையை மட்டும்தான் தலைவர் பேசுவார்னு தெரிஞ்சோம். ஆனா அத சில விஷமிகள் அப்படி திசை திருப்புனாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு ஹைலைட் என்னன்னா, அந்த துப்பாக்கி சுடுல ஈடுபட்ட அந்த ஆபீசர் இன்னைக்கு முக்கியமான பதவியில இருக்காரு. அதை பத்தி நான் அரசியல்ல போக விரும்பல, நீங்களே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. உண்மையதான் தலைவர் சொல்லியிருக்காரு. தலைவர் சொல்றது உண்மையா இருக்காது. தலைவர் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்றத நம்ம ஆணித்தரமா சொன்னோம், அடிச்சு சொன்னோம், நிறைய எவிடன்ஸும் இணைச்சோம். இதை பாருங்க, இப்ப மக்கள்லாம் அதுதான் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு. இன்னைக்கு என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ நடுத்தெருவில் கோதால ஈடுபட்டு இருக்காங்க. இதோ நினைச்சிருக்கேன் பாருங்க. அந்த யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்க இன்னைக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து விடுங்க, நாங்க தவறுதலா அந்த தப்பை செஞ்சிட்டோம், எங்களை நிறைய மூல செலவு பண்ணி போராட வச்சுட்டாங்க, அது இல்லாம இளைஞர்களுக்கெல்லாம் போதைகள், அதாவது குடியை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு போதைக்கு அடிமையாக்கி அவங்கள போராட வச்சுட்டாங்க, இது நாங்க செஞ்சது தப்பு, எப்படியா இருந்தாலும் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து விடுங்க. இன்னமும் தலைவர் என்னமோ ஸ்டெர்லைட் ஆலையை நடத்த சொல்ற போலையும், தலைவர் என்னமோ ஸ்டெர்லைட் ஆலையால அவருக்கு லாபம் வர்றது என்னமோ, இவங்க என்னமோ தலைவரை தப்பு சொன்னாங்க. எப்படி இவர் ஸ்டெர்லைட் ஆலைக்கு சப்போர்ட்டா பேசலாம் அப்படின்னு. ஸ்டெர்லைட் ஆலையால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்க வேலை செய்யறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு என்னையா பிரச்சனை? அவங்க ரொம்ப பாதுகாப்பா தான் அந்த தொழிற்சாலையை இயக்கி இருக்காங்க. இன்னைக்கு அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு, எங்களுக்கு இந்த தொழிற்சாலையால எந்த ஆபத்தும் இல்லை, நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், திரும்பவும் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து வச்சா நல்லா இருக்கும், திரும்ப திறந்து வைங்க அப்படின்னு இப்போ ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. யார் இவங்க? போராடணும். இவங்களை மூல செலவு செஞ்சது யாரு அப்படின்றது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ ஏதாவது சொல்ல போய் அது உடனே அவங்க அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு குறிக்கோள் என்னன்னா, யூடியூப் சேனல் மேலதான் குறிக்கோளா வைப்பாங்க. நீங்களே புரிஞ்சுங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. நான் சொல்ல தேவையில்ல, நீங்க எல்லாம் குழந்தைகள் கிடையாது. ஓகே நண்பர்களே, நம்ம அரசியலுக்குள்ள போக வேண்டாம். தலைவரும் அரசியல்ல கிடையாது. அவருக்கு அரசியல் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார். நாமளும் அரசியல ஒதுக்கி விட்டோம். தலைவர் என்ன தப்பு சொன்னார்? போராட்டம் போனா தமிழ்நாடே சுடுகாடா ஆயிடும், அது இல்லாம தொழில் துறையில எப்படி முன்னேற்றம் வரும் அப்படின்னு நல்ல விதமா சொன்னாரு. ஏதோ அவர் தப்பா சொன்னாரா? என்னமோ அதை பிடிச்சுக்கிட்டு அவரை போட்டு என்னென்னலாம் ட்ரோல் பண்ணீங்கப்பா. இன்னைக்கு உண்மை வெளியே வந்திருக்கா? என்னைக்கும் அவர் ஒரு சித்தர், அவருக்கு தெரியும் உண்மை என்னன்னு. நீங்க மக்களை ஏமாத்தலாம், அவரை ஏமாத்த முடியாது. அவர் என்ன, அந்த மனுஷன் அங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு, அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன உதவி செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்க அடிப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் கொடுத்தாரு. சின்ன அடிப்பட்டவங்க உயிரிழந்தவங்களுக்கு அதிகமாகவும், சின்ன அடிப்பட்டவங்களுக்கு 20,000 ரூபாய், அப்படி 25,000 அப்படி கொடுத்து 40,000 50,000 இந்த மாதிரி உதவி செஞ்சு அங்க அடிப்பட்டவங்களை நேர போய் பார்த்தப்போ அங்க ஒரு ஆளை செட் பண்ணி, யாரு ரஜினி அப்படின்ற போல செட் பண்ணி, அந்த ஆளு என்ன எப்படியாப்பட்ட ஆளுன்றதையும் கடவுள் காட்டினார். அவன் ஒரு போக்கிரி மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு திருட அப்படின்றதையும் கடவுள் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடியவர் தலைவர். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு அரசியலுக்கு வந்தவரையும் வர விடாம தடுத்துட்டீங்க. அதனால அவருக்கு நஷ்டம் இல்லை, நஷ்டம் நம்மளுக்கு தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். கேட்டா அவர் உடல்நிலை சரியில்லை அதனால ஒதுக்கிட்டாரு. இல்ல, செஞ்சதெல்லாம் நீங்க தான்ப்பா. நீங்க என்ன பண்ணீங்க? இங்க இருந்து அங்க தாவனீங்க, அங்க இருந்து இங்க தாவனீங்க, என்னென்ன சூழ்ச்சி எல்லாம் பண்ணீங்க. மாற்றம் வரணும், வெற்றிடம் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு எல்லாம் அதை தான் சொல்லிட்டு அப்பயே சொல்லிட்டாரு. தலைவருக்கான வெற்றிடம் இருக்குதுயா, ஜெயலலிதாவும் இல்ல ஆளுமை, இந்த பக்கம் கருணாநிதியும் இல்ல, முக்கியமா தலைவருக்கான வெற்றிடம் இருக்குதுன்னு அன்னைக்கு எல்லாம் கைகூட்டி சிரிச்ச அந்த தற்கூறிங்க இன்னைக்கு அதுதான் சொல்லுதுங்க, தலைவருக்கான வெற்றிடம் இருக்கு அப்படின்னு. தலைவர் அன்னைக்கே சொல்லிட்டாருயா.
அன்றே சொன்ன தலைவர் அவர் மகா 9 இயர்ஸ் ஆஃப் கபாலி இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தலைவருடைய சொந்தங்கள். இந்த கபாலி வந்ததும் நெருப்புடா நெருங்கடா அப்படின்னு அந்த முணுமுணுக்காத வாயே கிடையாது. அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தியது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த படத்துடைய வசூல் வேட்டை சொல்லவே தேவையில்ல. 600-650 கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு அப்படின்னு தானு சார் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னார். கபாலி படம் யூஎஸ்ல மட்டும் 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் கபாலி படத்துடைய அந்த பிரீமியர் வசூலை யாராலையும் முறியடிக்க முடியல. அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தியவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கபாலி. இன்னைக்கும் கபாலி பேரை சொன்னா சும்மா எல்லாரும் நடுங்குவாங்க. அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திச்சு. ஆனா ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா இந்த படம் பிளாப் அப்படின்னு சுத்திட்டு இருக்கு. எது எப்படியோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டை அவங்க அப்படி மாத்திட்டாங்க. இது அவங்களுடைய வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கபாலி படம் இன்னைக்கும் பேர் சொல்லிட்டு தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் லாஸ்ட் வந்த ஒரே ஒரு சில்வர் ஜூப்ளி படம் கபாலி தான். இதுக்கப்புறம் எந்த படமும் சில்வர் ஜூப்ளி ஓடியது கிடையாது. நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கே புரியும். ஓகே நண்பர்களே, நீங்க கபாலி படம் பாத்தீங்களா? எப்படி இருந்து, எத்தனை தடவை பாத்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தலைவர் அன்றே சொன்ன தலைவர், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.